நாங்கள் வந்து மகளிர் சுய உதவிக்குழு நடத்தின்னு இருக்கோம். இதில் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு முன்னெல்லாம். இப்பயும் அதே ஆட்சி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்ப சட்டம் ஒழுங்குல அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு தான் இருக்கு. இப்போ எடப்பாடியார் வந்தா எல்லாம் நல்லா இதுவாகும். சட்டம் ஒழுங்குலாம் எப்படி இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு? திட்டங்கள்லாம் வந்து சேருது. ஓரளவு பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக பாதுகாப்பே இல்லை. எங்கே பார்த்தாலும் டெய்லி நியூஸ்ல இதே தான் ஓடுது. பாலியல் வன்கொடுமை 4 வயசு 3 வயசு 2 வயசு அப்படின்னு. அதெல்லாம் ஒழியணும். எடப்பாடியார் ஆட்சி வந்தால் நல்லா இருக்கு. மத்திய அரசு திட்டம்லாம் உங்களுக்கு வருதாக்கா? அது இப்ப அரிசி கொடுக்கறது, இப்போ கேஸ் இது மாதிரி அதெல்லாம் இந்த ஜல்ஜீவன் இது மாதிரியான விஷயங்களா இருக்கா? உங்களுடைய ஓட்டு இப்ப ஏடிஎம்கே. இப்ப டிவிக்கே வந்திருக்காங்க இல்லையா? இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. டிவிக்கேவும் சொல்றாங்கதான். அதுவும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தான். எப்படி இருக்கோ பாக்கலாம். ஆனா அவரால வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியுமா? அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குமா? அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்டம் ஒழுங்கு அப்படியேதான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எந்த மாற்றமும் இல்லை. இவ்வளவு வருஷமா டிஎம்கே தான் இருந்தாங்க. இப்ப புதுசா வரவங்க டிவிகேவுக்கு நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். அதுவும் இல்லாம பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு கிடையவே கிடையாது. எல்லா விஷயங்களும் பாக்குறோம். சின்ன பொண்ணுங்கல இருந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். சும்மா ஒரு பொண்ணுங்க தனியா போறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. டிவி கேக்கு என்னுடைய ஓட்டு கண்டிப்பா டிவி கேக்கு தான் போடுவேன். இப்போ வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழக அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து அந்த திட்டங்கள்லாம் மக்கள் கிட்ட நல்லா சென்று அடைஞ்சிருக்கா? அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அது எனக்கு சரியா ஐடியா இல்லைண்ணா. அது இப்ப வெற்றி வாய்ப்பு வந்து இங்க யாருக்கு அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்னோட அதான் டிவி கேக்கு தான் கண்டிப்பா. ஏன்னா இளைஞர்கள் ஓட்டெல்லாம் அதிகமா அவருக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன். சரிங்க. வேற என்ன இப்ப அவங்க வந்தா என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன எல்லாமே மாறணும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு வேணும். அதனால கண்டிப்பா அது மாறியே ஆகணும். நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் கண்டிப்பா டிவி கே மேல, விஜய் சார் மேல.